ஞானமயம் ஞானச்சுட நேயர்களுக்கு கண்ணனின் அன்பு வணக்கங்கள். கடந்த சில வாரங்களாக நாம் வைணவத்தின் ஆணிவேர் தமிழ் சங்கத்தில் இருக்கின்றது என்று கண்டு வருகின்றோம். வைணவம் என்பது தமிழ் மண்ணில் தோன்றிய ஒரு காதல் நெறி. காதல் என்பதுதான் பக்தியாக, அதீத காதல் என்பதே பக்தி. நமக்கும் இறைவனுக்கும் உள்ள அந்த காதலைத்தான் பக்தி என்று அழைக்கின்றார்கள். இது அகமரபை சார்ந்த. இதை பற்றி நாம் விரிவாக பார்த்து வருகின்றோம். அதில் இன்று மிக சுவாரஸ்யமாக ஒரு தொடர்பை நான் உங்களுக்கு காட்டப் போகின்றேன். அதில் சில காணொளிகள் வருகின்றன, அதை கவனமாக கேளுங்கள். கடல் வண்ணன் பூதங்கள், இதை கேளுங்கள் கவனமாக. The philosophers and saints of India have always spoken of a great treasure that lies in the hearts of all human beings. If we only take time to look for it, they say, we will find great happiness. Their inspiration, the Vedas. Preserved in the language of Sanskrit, the Vedas contain all departments of human knowledge, including the most important, the wisdom of the soul. This spiritual focus in India culminated in the 15th century in a revolution, a mass movement of people devoted to Krishna. They traveled the country celebrating their spirituality in singing the great mantra, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. A lineage of preceptors preserved the teachings and traditions until more modern times. Bhaktivedanta Swami, a saffron-robed sannyasi monk, had been requested by his guru to spread the teachings to English speakers, and now felt he was ready for the task. In 1965, at the age of 69, he set sail on a cargo ship headed for the west. இன்று உலகமெல்லாம் பறந்து விரிந்து கிடக்கும் அந்த இஸ்கான் இயக்கத்தை தலைவர் பிரபுபாதா அவர்கள் 69 வயதில் அமெரிக்காவில் இறங்கி ஒரு உலக சாதனையை படைக்கின்றார். அவர் வருகின்ற வழியானது கிருஷ்ண சைத்தன்யர் அவர்கள் உருவாக்கிய வழி. இந்த காணொலியை கண்டீர்கள் என்றால் அதில் ஆரம்பத்தில் ராமானுஜரை வைத்துத்தான் நம்ம ஆரம்பிக்கின்றார்கள். உங்களுக்கு மிக நன்றாக தெரியும், ராமானுஜர் தமிழ் வழியில் விசிஷ்டாத்வைதம் என்ற அந்த நெறியை துவக்கியவர். அதற்கு அடிப்படையாக அமைவது திருவாய்மொழி. திருவாய்மொழியை இயற்றியது நம்மாழ்வார் என்று உங்களுக்கு தெரியும். அந்த காலகட்டத்தில் தெற்கிலிருந்து வடக்கே ஒரு நூலை தேடி போவதும், வடக்கிலிருந்து தெற்கே ஒரு நூலை தேடி வருவதும் சகஜமாக இருந்திருக்கின்றது. ராமானுஜர் ஸ்ரீரங்கத்திலிருந்து போதாயன விருத்தி என்று சொல்லக்கூடிய ஒரு பிரம்மசூத்திரத்திற்காக காஷ்மீர் வரை போயிருக்கின்றார். Devotees pull the ropes of these huge chariots, sing the glories of the Lord, and distribute prasadam throughout the procession. His Divine Grace A.C. Bhaktivedanta Swami Prabhupada, founder Acharya of ISKCON, has now introduced this festival of chariots in all the major cities of the world to spread the glories of Lord Jagannath. உலகின் மிகப்பெரிய ரத யாத்திரை என்பது இந்த பூரியில் நடக்கக்கூடிய ரத யாத்திரையாகத்தான் இருக்க வேண்டும். அதை பார்த்தாலே தெரிகின்றது எத்தனை கோடி மக்கள் அங்கு சூழ்ந்திருக்கின்றார்கள். ட்ரெஃபால்கர் ஸ்கொயர் என்று சொல்லக்கூடிய லண்டனிலும் அதற்கு எவ்வகையிலும் குறையாத அளவிற்கு கிருஷ்ண சைத்தன்யரின் வழியில் வருகின்ற வைஷ்ணவர்கள் இருப்பதை நாம் காண்கின்றோம். இந்த மரபில் ராமானுஜரிடமிருந்து எடுத்துக்கொண்டது என்னவென்று ஒரு சாமியார் விளக்குகின்றார். அவர் சொல்கின்றார், இந்த கௌடிய சம்பிரதாயம் என்பது ராமானுஜரிடமிருந்த அனன்ய பக்தி, அதாவது ஒருமித்த ஒரு நோக்கு கொண்ட பக்தி. இறைவன் மட்டுமே சரணாகதி அடைந்து விட்டு அவன் நம்மை வழி நடத்துகின்றான் என்கின்ற அந்த பக்தி.
அதனால்தான் அவர் 69 வயதில் வந்து அமெரிக்காவில் இறங்குகின்றார். அடுத்து பக்த ஜன சேவா என்று ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யர் அவர்கள் ஸ்ரீரங்கம் 1510 வருகின்றார். வந்து 4 மாதங்கள் இருக்கின்றார். பாருங்கள், அவர் வரும்பொழுது ஸ்ரீரங்கத்தில் வந்தவுடன் அவர் செய்த முதல் காரியம் தனது தெய்வமான கண்ணன், பலராமன், சுபத்ரா இவர்கள் 3 தான் வந்து வழிபடை தெய்வங்களாக பூரியில் இருக்கின்றனர். அதே தெய்வங்களை கொண்டு வந்து ஸ்ரீரங்கத்திலும் வந்து அவர் நிறுவுகின்றார். அவர் எதற்காக ஸ்ரீரங்கம் வருகின்றார் என்று யோசித்து பார்த்தால், நான் முன்னமே சொன்னேன், அதாவது வடக்கிருந்து தெற்கே போவதும் தெற்கிருந்து வடக்கே போவதும் அந்த காலத்தில் சகஜம் என்று பிரம்ம சம்ஹிதா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நூலினுடைய 5வது அத்தியாயத்தை தேடிக்கொண்டு அவர் வந்து தெற்கே வருகின்றார். வரும்பொழுது அதை திருவட்டூரில் அவர் கண்டுகொள்கின்றார். இதைவிட மிக சுவாரஸ்யமாக ஒரு ஸ்லோகம் சொல்வது என்னவென்றால், இந்த பக்தி என்பது தமிழகத்தில் பிறந்து சிறுமியாக குழந்தையாக இருந்து கர்நாடகா செல்லும் பொழுது அது ஒரு சிறுமியாக மாறி மராட்டி குஜராத் அங்கு போகும் பொழுது அது ஒரு அழகிய இளம் நங்கையாக இருந்து வங்காளம் வரும்பொழுது ஒரு முதுமை நிலையை அடைகின்றது என்று சொல்கின்றார். இதுதான் வந்து பக்தியின் ஒரு சுற்றுலா. அதே வந்து இந்த பக்திக்கு அடிப்படையாக அமைவது என்ன என்பதை பற்றியும் ஒரு ஸ்லோகம் மிக அழகாக சொல்கின்றது. இதை கேளுங்கள். கலௌ கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாஹ क्वचित् क्वचिन् महाराजे द्रविडेषु च भूरिशः ताम्रपर्णी नदी यत्र कृतमाला पयस्विनी कावेरी च महापुण्या प्रतीचे च महानदी ये पिबन्ति जलं तासां मनुजा मनुजेश्वरा प्राजो भक्ता भगवती வாசுதேவே அமலாசயாக. அவ்வளவு ஹரிதாசர்களையும் முக்கியத்துவம் காட்டுவதற்காக வேண்டி திரவிடேஷு ச பூரிசஹா, எவ்வளவு ஹரிதாசர்கள் எந்தெந்த நாட்டிலே தோன்றினார்களோ அத்தனை பேர்களுக்கும் வழிகாட்டி, அது மட்டும் இல்லை அவ்வளவு ஆச்சாரியர்களுக்கும் கூட வழிகாட்டி ஆழ்வார்கள் என்கின்றனாலே திரவிடேஷு ச பூரிசஹா. எவ்வளவு அழகான அந்த ஸ்லோகம் என்று பாருங்கள். ஆக அடிப்படையாக ராமானுஜ ஆச்சாரியருக்கு அடிப்படையாக அமைவது தமிழ் வேதம் என்று சொல்லக்கூடிய தமிழ் பாசுரங்கள். ராமானுஜர் வழிகாட்டியாக இருக்கின்றார். கிருஷ்ண சைத்தன்யர் வந்து உலகமெல்லாம் வந்து இஸ்கான் என்ற அந்த இயக்கம் பெறுவதற்கு காரணமாக இருக்கின்றார். இதற்கெல்லாம் அடிப்படையாக அமைவது நம் தமிழ் மண்ணில் தோன்றிய சங்கத்தமிழ் பாசுரங்கள் என்பதை நினைத்து நாம் பெருமைப்பட வேண்டும். இப்படியெல்லாம் உலகளாவி பரவும் இந்த நெறி என்பதை 7ஆம் நூற்றாண்டிலேயே நம்மாழ்வார் சொல்லுகின்றார். இந்த பாசுரத்தை கேளுங்கள். பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம். எங்கெல்லாம் கிருஷ்ணநாமம் கேட்கின்றதோ அங்கிருக்கும் சாபம் எல்லாம் போய்விடுகின்றது. நலியும் நரகமும், நரகம் என்பது நலிந்து விடுகின்றது. நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை, நமனை நைந்து போய் விடுகின்றான். எனவே இறப்பு என்பதும் இல்லை. கலியும் கெடும் கண்டுகொள்வி. சோ கலியினுடைய தாக்கம் வந்து குறைந்து விடும் எங்கெல்லாம் நாம சங்கீர்த்தனம் இருக்கின்றன. கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசை பாடி ஆடி ஒழிதர கண்டோம். மிக அழகாக சொல்லுகின்றார்கள். எப்படி இதுவரை நாம் பார்த்த அந்த காணொளிகளில் காண்கின்ற அந்த காட்சியை எப்படி சொல்கின்றான் என்றால், கடல் வண்ணன் பூதங்கள், இந்த அடியார்கள் தான் கடல் வண்ணன் பூதங்கள். கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசைபாடி ஆடி உழிதர கண்டோம். சோ இவர்கள் அந்த ஒரு டிரான்ஸ், ஒரு எக்ஸ்டெட்டிக் ஸ்டேட், ஒரு கிருஷ்ண விரகத்தில் இருப்பதை வந்து மிக அழகாக 7ஆம் நூற்றாண்டிலேயே சொல்லிவிடுகின்றார். எனவே இன்று நாம் கண்டது என்னவென்றால், தமிழ் வைணவத்திற்கு மற்றும் சங்க பண்பாடு காரணம் என்றில்லை, இந்த உலக பரவலாக இருக்கின்ற இந்த இஸ்கான் என்ற இயக்கத்திற்கும் அடிவேராக ஆணிவேராக இருப்பது தமிழ் பண்பாடு என்பதே. ஆனால் அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது நிறைய தமிழர்கள் வந்து இந்த இஸ்கான் இயக்கத்தில் இருந்து கொண்டு அவர்களுக்கு ஒன்று புரியாத ஒரு வங்காள மொழியில் வந்து நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். தவறு என்றில்லை. ஆனால் இதற்கு அடிப்படையாக அமைகின்ற அந்த தமிழ் பாசுரங்களை எடுத்து அவர்கள் ஏன் பாடக்கூடாது என்பதே என் விண்ணப்பம். மலேசியாவில் எல்லாம் முழுக்க முழுக்க வந்து தமிழர்கள் நடத்தக்கூடிய இஸ்கான் இயக்கம் அது. அதே போல் வந்து ஈழத்து தமிழர்கள் இருக்கக்கூடிய பல ஐரோப்பிய நகரங்களில் அவர்கள் தான் அடியார்களாக அங்கு அந்த
கோயில்களுக்கு செல்கின்றார்கள். இவர்கள் எல்லாம் ஏன் தமிழ் பாசுரங்களை பாடக்கூடாது? அங்கிருந்துதான் எல்லாமே ஆரம்பிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி.